மாத்தலையில இருக்கா இந்த சின்ன பிள்ளைய கம்ப்ளீட் செட் உண்டு வாராண்ட படம் போட்ட ஒரு பிளேட் உண்டு இந்த சட்டி இந்த கருப்பாகிறதுக்கு என்ன காரணம் இது மற்ற விளக்குல சிக்கன் அடுப்புன்னு சொல்லி இதுல நாங்கள் இதுக்கு வச்சு பிறகு பொங்கல் பானையில என்னென்ன ரேஞ்சில இருக்கு உங்கள்ட்ட வீடியல் எங்கள்கிட்ட ஒரு மந்தி அந்த மானசந்தி ரோட்ல ஒட்டி சுட்டானே பழமையும் புதுமையும் கிளந்த மிதத்துல ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஃப்னா சிவாஸ் வ்ளாக் நான் உங்கள் ஜெஃப்னா சிவா நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா தென்மராட்சியில் நிற்கிறேன் என்ன சொன்னவங்களுக்கு தெரியும் இப்போ பொங்கல் வருது ஸோ பொங்கலை கொஞ்சம் பானியல் பார்க்கலான்ட்டு வந்தோம் அதோட வந்தால் இங்கே என்ன செய்யணும்னா இந்த மட்பாண்டங்கள் பரம்பரையாக கனகாலமாக செய்து வைக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த மட்பாண்டங்கள் இப்போ அதே மாதிரி பார்ப்போம் வந்து நீங்கள் வீடியோ தொடர்ந்து வேறுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோன்ற கடைசியில் நாங்கள் வந்து இந்த பொங்கல் பானியில் ஸ்பெஷலாக இப்போ செய்துட்டிங்கன்னா அதை பார்ப்போம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடிகாமம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் தாண்டி வரையில நட்சத்திர மஹால் வெட்டிங் ஹால் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நட்சத்திர மஹால் வெட்டிங் ஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ரயில்வே ட்ராக்குக்கு இங்கால இருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க தேவையான வந்து வீட்டை நிறைய சாமான் இருக்கு அதில் தேவையானதை வாங்கிக்கொள்ளுங்க பொங்கல் பண்ண ஸ்பெஷலாக நல்ல டிசைன்ல இருக்கு அதை நான் கடைசியில் காட்டுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க டேட்டு நார்மல் என்ட்ரன்ஸ் ஆன உடனே என்ன இருக்குன்னா இந்த அலங்காரத்துக்கு வாசல்ல தொங்க வர அந்த மணி மாதிரியான இது இருக்குது அப்புறம் வாசல் எஞ்சால பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சட்டியல் அப்புறம் வாட்டர் ஃபில்டர்ஸ் அப்புறம் அடுப்புகள் அப்புறம் இந்த பூ வாசல்ல பூ போட்டு வைக்கிற தாலி மாதிரி அந்த செட்டப் இஞ்சால வந்து பார்த்தா சூட் அடுப்புன்னு சொல்றது அதாவது சிக்கன் அடுப்புன்னு சொல்றது நாங்கள் இதில் ஒரு இடத்துக்குள்ள எரிக்கைக்கு அந்த ஹீட்டை டென்னிடத்தை பயன்படுத்தக்கூடிய மாதிரியான செட்டப் அப்படி நிறைய சாமான் இருக்கு கோயிலில் நாங்கள் ஒன்றோட என்ன இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டியல் நிறைய வகையில் இருக்கு விதம் விதமா பொரியல் செய்யறாங்க இருக்கு நல்ல சைஸ் ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கு சின்ன பெருசு எல்லாம் இருக்கு அதில் பார்த்து வாங்கலாம் நீங்கள் இதை சொல்ற சிக்கன் அடுப்புன்னு சொல்லி இதுல நாங்கள் இதுக்கு வச்சு பிறகு எரிக்கைக்கு நடக்க வேண்டாம் இதுலயும் ஒரு பார்த்து வச்சு சமைக்கலாம் இந்த ஹீட் இதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இதுல இன்னொரு 10 சாய்கொடியா இருக்கும் அதாவது சிக்கன் அடுப்புன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு எஃபிஷியன்ஸா பாய்க்கூடிய சாமான் மற்றது கலர் கலராக உண்டியல் இருக்கு மற்றது இந்த வாட்டர் ஃபில்டர்ஸ் இதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பழைய முறையிலே செய்திருக்கேன் டப்பெல்லாம் போட்டு நல்ல சாமான் மற்றது இங்கே வந்து இந்த சட்டி வாகனம் மட்டுமில்லை இந்த அலங்கார பொருட்களும் இருக்குது இந்த ஜானத்தில் மூலியம் பார்த்த மணி அப்படியான சாமானும் இருக்குங்க மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி சின்ன அடுப்பே இருக்குது சின்ன சாமான் இதே இந்தியாவில் சொப்பு சாமான்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் மினியேச்சர் சைஸ் சின்ன சைஸ் அதையும் செய்து வைக்கலாம் பலதரப்பட்ட பொருள் இருக்குங்க சின்ன பிள்ளை விளையாட கம்ப்ளீட் செட் உண்டு சின்ன அடுப்பும் ஒரு பானை ஒரு அழகாக இருக்குண்ணே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த புஃபே சிஸ்டத்துக்கு வைக்கக்கூடிய மாதிரி அலங்காரம் போட்டு எல்லாம் இருக்குது இந்த தண்ணி ஜக் நான் பிளாஸ்டிக்கில் ஒரு அதே மாதிரி மண்ணில் இருக்கு எவ்வளோ ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்களே இதெல்லாம் பட் இங்கே பார்த்தா விளக்கு கண்டு ஒரு தனி செக்ஷன் இருக்குது நல்ல வடிவாக கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்கு நிறைய விதமான விளக்கு இந்த டபுள் விளக்கு சிங்கிள் விளக்குகள் விளக்கு கண்டு பிரிம்போ ஒரு செக்ஷன் இருக்குங்க விளக்குகள் தேவையான நல்ல அலங்காரத்துக்கு பாய்க்கலாம் நல்ல கலர்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கு நல்ல ஒரு ஜொலிக்கு தானே எல்லாம் பார்க்க அலாவுதீனை மற்ற விளக்குல வர அதே விளக்கு மண்ணில் செய்து வச்சிருக்கு இதுல வேறங்க இந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரியே மண்ணில் செய்து வச்சுக்கிறேன் வேறங்க டீ கிளாஸ் மாதிரி யாரும் இந்த டீ கடை காஃபி ஷாப் வச்சுக்கிறார்கள் வித்தியாசம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன உங்களோட கடையில் உங்களை யாரும் பிடிச்சாங்களுக்கு நீங்கள் இந்த ஹார்ட் ஷேப்பில் கிஃப்ட் பண்ணோம்னா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்குற வளர்ந்து பானை நிறைய இருக்குது அந்த கடகத்தோடய வச்சுக்கணும் நிறைய தடவை நான் இங்கே பார்த்துக்கிறேன் டிராக்டரில் வந்து ஆக்கள் கோயிலுக்கு அவ்வளோ வளர்ந்து பானையும் எடுத்துட்டு போவாங்க நிறைய ஸ்டாக் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது கோயில் தேவை உள்ள ஆக்கள் இதையிட்ட கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது கிளி லப்பர்ட்ஸ் வளர்க்குறார்கள் வந்து இந்த முட்டை வர்றதுக்கு பானை அடி கொண்டு இருக்கிறார்கள் இங்கே வெட்ட கிடக்கு பல சைஸில் இருக்குது வந்து வாங்கிக்கொள்ளலாம் இது அந்த குருவி கூடுக்கு இன்னொரு டிசைன்லேயே இருக்குது ஏன்னா ஒரு சாரி மாதிரி ஷேப்லேயே இருக்குது இந்த லவ்வர்ஸ் வளர்க்குறார்கள் ஃபிங்கர்ஸ் வளர்க்குறார்கள் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது அதில் இன்னொரு டைப் இந்த பறவை வளர்க்குறாங்களுக்கு அப்புறம் இங்கே பாருங்க கீழே இன்னொரு டைப் இருக்குது இப்படி பல ஒரு டைப் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார பொருட்கள் வீட்டு பொருட்கள் இந்த சூரியன் சந்திரன் இந்த முயல் சேர்ந்தது இந்த இது கூட அந்த தென்பகுதியாக்கள் பாவிக்கிறது அந்த டிசைன் இருக்குது மற்ற இங்கே கஸ்டம் மேட் உண்டு சேகுவாரா அந்த படம் போட்ட ஒரு பிளேட் உண்டு உங்களுக்கு தேவையானதை பட்டன்னு சொல்லி வெட்டி நீங்களே அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா கஸ்டம் மேட் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போத்தல் மண்ணில் செய்த தண்ணி போத்தல் அதுக்கு மூடியும் இருக்குது இதில் தண்ணி குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் காஃபி கப்
எங்களுக்கு டீ குடிக்கிற கப் கைப்பிடியோட இருக்கு. இந்த யாரும் கெஃபே ஷாப் வச்சுக்கிறார்கள் ஒரு இனோவேட்டிவாக நீங்கள் பாவிக்கலாம். உங்களோட கஸ்டமருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். அதையும் கொஞ்சம் கவரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கப் செட் நிறைய இருக்கு. இந்த டீ கப் பல பல சைஸ்ல இருக்கு. நீங்க சொல்ற டைப்ல அவையே உங்களுக்கு செய்து தருவேன். பார்த்தீங்கன்னா பிளேட், இந்த நாங்கள் பாவிக்கிற பிளேட் மண்ணில இருக்கு பாருங்க. பிளேட் தான் அப்படியே பிளேட் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தா இதை கண்டக்ட் பண்ணி நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பல தரப்பட்ட சைஸ்ல இருக்கு. ஏன்னா அந்த சின்ன சின்ன பவுலுகள் எல்லாம் இருக்கு. இங்க இந்த பல கோயில் தேவையான செய்யலாம். சில பேர் அந்த ஓர்கிட் வளர்க்குறதுக்கு எல்லாம் சூட் ஆகும். சில பறவைகளுக்கு இந்த புறாவுக்கு சாப்பாடு வைக்கிறது பல தரப்பட்டதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த அலங்காரத்துக்காக இந்த சாடிகள் செய்து வச்சுக்கணும். தண்ணியை விட்டு குடிக்கலாம். வீட்டில் ஒரு வடிவுக்கும் வைக்கலாம். ஏன்னா பாருங்க எவ்வளோ டிசைன்லாம் அழகா போட்டுக்கலாம். ஹேண்ட்மேட் கையால செய்தது. ஏன்னா அதோட வெயிட் வந்து இந்த பனை சார்ந்த பொருட்களும் இருக்கு. இந்த நீத்துப்பட்டி என்ன அதுகளும் இருக்கு. அதுல இருந்து வேண்டாம் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கு. நிறைய அகப்பை செட்டுகள் இருக்கு. விதம் விதமான அகப்பைகள் நிறைய கிடக்கு. அப்படி இந்தியாவில பார்த்தீங்கன்னு சொன்னா அகப்பைன்னு ஒரு ஸ்டோர் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நிறைய கிடக்கு. தேவையெல்லாம் செய்து வச்சுக்கணும் வாங்கலாம். விசிறி இருக்குது, நல்ல இடியப்ப தட்டு இருக்குது. ஏன்னா திருகணை என்று சொல்றேன். அந்த பானை விளையாடுற திருகணை இருக்குது. பிரம்பும் கிடக்குது. என்ன குளப்படிச்சு அடி போடுறது பிரம்பும் கிடக்குது. பார்த்தா பொங்கல் ஸ்பெஷலுக்காக நிறைய பானை வழியை டிஸ்பிளே மாதிரி வச்சுக்கணும். அடிக்கி பாருங்க ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. வேற வேற கலர்கள் வேற வேற டிசைன்ல எக்கச்சக்கமா இருக்கு. என்ன பாருங்க இந்த இதெல்லாம் நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கு. இந்த திருநூறு எனக்கு இது பார்க்க. ஏன்னா இது பொங்கல் பானை தண்ணி பானை. நீ குடிக்கா தண்ணி பானை கடையில் பொங்கல் பானை வீட்டே பானை வேற லெவல்ல போடக்கூடாது. பொங்கல் தெரிக்குமா? பொங்கல் தெரிக்குமா? தெரியும் தெரியும். வித்தியாசம் வித்தியாசமா கிடக்கு பானைகள். பானை வாங்க வந்தீங்களா? பானை வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா பொங்கல் பானை வாங்க வந்துக்கிறாரா அவரோட கதைப்பா. என்ன மாதிரி அப்ப என்ன மாதிரி பொங்கலுக்கு? பொங்கல் எல்லாம் வேற லெவல்ல போகுது. பானைகள் எல்லா இடம் இதான் நல்லா இதா வைக்கினேன். பானை எடுக்க வந்து நாங்களும் கொஞ்சம் ஹேர் வந்து நாங்கள் பானை உண்டு பாக்குறதுக்கு நல்ல ஒரு பானை அடுப்ப உண்டு. அப்ப உங்களுக்கு அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் அண்ணா. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே பாய். இங்க பாத்தீங்கன்னா இவன் இந்த கடல் நிறைய இடத்துல இருந்து வந்த ஆகல் வாகனங்கள்ல வந்து பொங்கல் பானையில் வாங்கிட்டு போயினோம். வேற எவ்வளவு வாகனம் வந்து நிற்குதுங்க. அவரே விற்பனை இப்போ அமோகம் நடந்துருக்கு. நிறைய வாகனங்களை வந்து ஆகல் வேறுங்க வேன்ல எல்லாம் வந்து பானையில் வாங்கிட்டு போயினோம். நிறைய பேர் பொங்கல் பானை வாங்குறதான் போயினோம். நல்ல பிசினஸ் தான். நீங்களும் வந்தீங்கன்னா நல்ல சாமான் வாங்கிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பானைக்கு வண்ணம் பூசிக்கிட்டு இருக்காருன்னா பழமையும் புதுமையும் கிளந்த மெதத்தில் ஏன்னா அழகா இந்த வடிவமைச்சு கொண்டிருக்கிறாரு. எங்களை நல்ல வழியா பொங்கல் கொண்டாட வேண்டதுக்காக. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன பேர் உங்களோட பேர்? பவானி. இப்ப நீங்க எவ்வளவு காலமா இந்த மட்பாண்ட கைத்தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க? நாங்கள் இது பரம்பரையா செய்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு கடை இங்க மட்டும் தான் இருக்கா வேற ஒரு இடங்கள்லயும் இருக்கா? வேற இருக்கு. மகன் மருமகன் எங்க இடத்துல இருக்கவங்க கடை? ஒரு ஆள் மந்திவில்ல மருமகன் வச்சிருக்கார். சாவடியில இப்போ வேற ஒரு பிராஞ்சும் இருக்கு உங்களுக்கு? என்ன கண்டி மாத்தலையில இருக்கு. மாத்தலையில இருக்கா? பிராஞ்ச் வந்து இங்க மந்தியில இருக்கு. மந்திகையில இருந்து இங்க மாலசந்தி போடுற ரோட்ல மடத்தடி தாண்டி வரையில இங்க வடமராட்சி அலுவலகம் இலங்கை தமிழரசு கட்சி அதுக்கு பக்கத்துல அடங்கிவேங்கட ஒரு பிரான்ச். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அவ்வளோ சாமானும் இருக்குது. எல்லா சாமானும் அங்கேயும் வச்சிருக்கிறோம். இதுல வந்து பொங்கல் பானை ஸ்பெஷலா இப்போ போட்டிருக்கேன். அங்கே அதே சாமான் இங்கேயும் கிடைக்குது. இந்த பிரான்ச் தான். நீங்க எங்கேயும் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இதில் நீங்க வாங்கி கொண்டு போகலாம். இங்கேயும் எல்லா சாமானும் இருக்கு. அங்கே இருக்கிற அவ்வளோ சாமானும் இங்கேயும் வாங்க வச்சுக்கிறாங்க. ஸோ கருத்துறையில் இருக்கிறார்கள் இங்கே மடத்தடி தாண்டி வந்து இவங்கள்ட்ட கடையில் வாங்கிக்கலாம். நான் லொக்கேஷனை வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பாருங்க. இந்த மண்ணுகள் எங்கே இந்த எடுக்கிறீங்களா? இதுக்கு ஒட்டி சுட்டானே. ஒட்டி சுட்டா உங்களுக்கு தெரியும். மட்பாண்டத்தில் ஃபேமஸான இடம். அங்கேயே இந்த மண் எடுத்து இங்கேயே செய்து விற்கணும். வாங்கி கொண்டு வந்து விற்கல, இவையே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கணும். ஏன்னா இந்த சட்டி இந்த கருப்பு பேக்கறதுக்கு என்ன காரணம்? இது கரிஞ்சூளை சட்டி. என்ன கருத்து? கரிஞ்சூளை சட்டி ஏண்டா சில பேர் அந்த முதல் இருக்கிற பழைய காலத்து ஆட்கள் அந்த கருப்பு சட்டி நல்ல பாவிக்கும்ன்ற ஒரு இது கலருக்கு என்ன காரணம்? அது புகைய நிலத்துல வச்சு சுடுறதா? இப்ப நீங்க இதை வந்து செய்து எடுத்துட்டு அப்புறம் நெருப்புல சுடுறது என்ன? மற்றது அந்த உங்களோட அந்த வெளிநாட்டுக்காரருக்கு பாய்கிற பிராண்டி தானே இது? கீழே அடியில இருக்கும். அவன் அந்த
கடன் குக்கருக்கும் வந்து சரியா இருக்கும் என்ன ஏற்கனவே நான் இந்த சட்டி 2 வாங்கி அனுப்பினான்லான்ட்டு எனக்கு அங்க இது நல்லா அவைக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்கீங்க முடிஞ்ச நான் வீடியோ வாங்கி ஆட் பண்றேன் மற்றது இந்த பொங்கல் பானையில என்னென்ன ரேஞ்சில இருக்கு உங்கள்ட்ட வீடியோ எங்கள்கிட்ட ஒரு கொத்து பானை 600 ரூபா மற்றது 2 கிலோ பானை 750 ரூபா 800 ரூபா ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கு கிலோ கணக்கும் இருக்கு கொத்து கணக்கும் இருக்கு உங்கள்ட்ட வந்து மட்பாண்டங்களை தவிர இந்த மண் சார்ந்த உற்பத்தியில வேற என்ன ஸ்பெஷல் ஆச்சுற நீங்க அலங்கார பொருட்கள் இருக்கு அலங்கார பொருட்கள் மற்ற டீ கப்புகள் பிளேட் சாப்பிட்ற பிளேட்டுகள் மற்றது கூசா தண்ணி கூசா உண்டிகள் இப்ப ஒரு ஆக்கள் வந்து எங்களுக்கு இதே மாடல்ல ஒரு உருவம் செய்தாங்க அப்படின்னு நம்ம சேவையில கேட்டா செய்து கொடுக்கக்கூடிய இருக்கும் நாங்கள் எல்லாம் எங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் செய்வார் இப்ப என்னடா பிரசன்ட் ஆகவே வந்து வியாபாரத்துக்காக முன்னமே எல்லாம் ஸ்டாக் ஃபுல்லா ரெடி பண்ணி இப்ப வியாபாரம் செய்யணும் இது இப்ப ப்ரொடக்ஷன் தற்காலிகமா நிப்பாட்டி இருக்கு ஏன்னா ஃபுல்லா இப்ப பிசினஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ ஒரு நாள் நான் அதை ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கட்டாயமா இருக்கா மற்றதுவே இந்த கண்டெக்ட் நம்பர் வந்து நான் ஃபுல்லா இந்த வீடியோல ஃபுல்லாக கொடுத்து விட்றேன் நீங்க தேவையான கண்டெக்ட் பண்ணி வேட்டே தேவையான டீட்டெயில் எடுத்துக்கோங்க இப்போ சின்ன இந்த கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 சட்டி எல்லாம் பல்கா வேணுமெண்டா வேட்டை கிட்ட பெஸ்டா செய்து கொடுப்பீங்களே ஓகேம்மா தேவையான நீங்க வடியா செய்யுங்க ஓகேம்மா இந்த பிஸி ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு டைம் ஒதுக்கினதுக்கு நன்றி இது மேலே தொடர்ந்து நல்ல வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அம்மா தேங்க்யூ